அனைவருக்கும் வணக்கங்க. நான் இந்த பதிவு பார்த்திங்கன்னா, ஆண்கள் புரிதலுக்காக போடக்கூடிய பதிவு. சரிங்களா? எப்போவுமே சரி, சமையல் செய்கிறவங்க மனைவியை குறை சொல்லி பழகாதீங்க, திட்டாதீங்க, கத்தாதீங்க. இது என்ன சமையலான்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ஆண்கள் அப்படி இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை பண்ண. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரே நிமிஷம் அவங்க ஒன்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, உடனே ஒரு குரல் வரும். குக்கரில் அப்போ தான் வச்சுருப்பாங்க. அக்கா, என்கிட்ட இந்த பொருள் இல்லை, உங்ககிட்ட வாங்கலான்னு வந்தேன்னு வரும். அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய தீர்ப்பாங்க. உடனே இங்கேருந்து பிள்ளைங்க கத்தும், அம்மா என்னுடைய புக்கை காணும், எங்கே வச்சுருக்க, என் பேக்கை காணும், என்னுடைய பென்சிலை காணும்னு. அம்மா வருவாங்க, எங்கடி வச்ச பாக்ஸை, எங்கடி வச்ச புக்குன்னு எல்லாம் ரூமாக போய் தேடி எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டு உடனே உள்ளே போவாங்க. எதையோ ஒன்றை வதக்க போட்டிருப்பாங்க, அதில் உப்பை போடுறதுக்குள்ளேயே இங்கே ஒரு குரல் வரும். அது புருஷன்தான் இருக்கும். ஏம்மா, ஏண்டி, நான் இங்கே தானே வச்சேன், எந்த பொருளை காணும், நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க, வீட்டில் தண்டமாக தான் இருக்கு, எதுவுமே கவனிக்கவே மாட்டேன், நீ எனக்கு எடுத்து வைக்க சொல்ல எடுத்து வைக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தான் அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கும். அவங்க வருவாங்க, இல்லைங்க இங்கே தாங்க இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இங்கே தானேங்க இருந்தது அப்படின்ட்டு. அதை கூட பார்க்க மாட்டீங்க. உடனே இங்கேருந்து இன்னொரு புள்ள கத்தோம், அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, டிஃபன் ரெடியா அப்படின்ட்டு. இருமா, டிஃபனோட லஞ்சம் ரெடின்னு. அதில் உப்பை போட்டாங்களா, மிளகாத்தில் போட்டாங்களான்னு எப்படிங்க அவங்களுக்கு ஞாபகத்து இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி கத்தி ஒன்றுத்துக்கு கூப்பிட்டுருப்பீங்க. அவங்களுக்கும் நைட்டு சண்டை நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு மனது வருத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை உள்ளே போன இடத்துல ஏதாவது பொருள் இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஒரு சமையலை நினச்சிருப்பாங்க, அதுக்கு செய்யறதுக்கான பொருள் இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு இப்படி சொல்லி பாருங்கள். அம்மா, இன்றைக்கி நீ செஞ்ச சமையல் நல்லா இருந்தது, உப்பு சரியில்லை, காரம் வேணும்னு சொல்லி பாருங்கள் அன்பா. அவங்களே சொல்லுவாங்க, இல்லைங்க இன்றைக்கி நான் செஞ்சது கொஞ்சம் சுமார் தான் அப்படின்ட்டு அவங்களே மாற்றி இந்த சமையலே நம்ம புருஷன் பெருமையாக சொல்கிறாரே, நம்ம இன்னும் செய்யணும், நிறைய செய்ய ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி பயமுறுத்தி வாங்கவே முடியாது. நம்ம அன்பாக சொல்லக்கூடிய சொல்ல தான். முன்பின் தெரியாதவங்கிட்ட நம்ம எப்படி இருக்கோம், ஒரு வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கோம், அது எங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம சொந்த பந்தம், நம்ம ரத்த உறவுகளோடு ஏன் வர மாட்டேங்குது, அதுதான் என் கேள்வி. புரிஞ்சு சிந்திச்சு பாருங்கள். ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறோம், ஒரு தன்மையோடு சொல்லி பாருங்கள். அவங்களே சொல்லுவாங்க, மாற்றிப்பாங்க. பயமுறுத்திங்கன்னா எந்த செயலையுமே ஒழுங்காக செய்ய முடியாது. எந்த ஒரு செயல்லையுமே பயம் இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.